இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்லணும்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழன் இல்லை. இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலா இருக்கலாம், ஆனா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி, தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இந்த பாஸ்ட் 2 years. நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி. எங்களது சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ், அவருக்கு அந்த கெட்டப்பு, அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லலாம் என்ன ரோல்ஸ், என்ன படங்கள். இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேல போட்டுடுறாங்க. அதுல நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவா, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. இது கேஜிஎஃப் படத்தில் சொல்ற மாதிரி வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் பட் வயலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில். பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே போட்டு, கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன். அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு, பேர் சொல்ல விரும்பல, ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு போட்டி பொறாமை இருக்கு. யார் பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும்.